ஜனவரி 1, 2025. கன்னிமரியாள் இறைவனின் தாய் பெருவிழா. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 16 முதல் 21 வரை. இடையர்கள் பெத்லெகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை அறிவித்தார்கள். இதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதுதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இந்த சமுதாயத்தில் பிள்ளைகளின் நற்பண்புகளால் தான் பெற்றோர்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றார்கள் என்பார் கவிஞர் ஒருவர். ஆனால் இன்றைய நாளிலே தாயாம் திரு அவை கொண்டாடக்கூடிய விழா சற்று மாற்று சிந்தனையை கொடுக்கின்றது. இன்றைய நாளில் புதிய வருடத்தின் தொடக்க நாளில் அன்னையாம் திருச்சபை புனித கன்னிமரியா கடவுளின் தாய் என்ற விழாவை கொண்டாடுகிறது. அப்படியென்றால் எந்த அளவிற்கு அன்னை மரியின் புகழ் இம்மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கின்றது, அன்னைக்கு திரு அவை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த விழாவிற்கு இறையியல் பின்னணியும் இருக்கின்றது, அதே நேரத்தில் மரியியல் பின்னணியும் அதிகமாக இருக்கின்றது. இறையியல் பின்னணி என்ன என்று பார்க்கின்ற போது, கப்ரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னது முதல் கல்வாரி வரை இயேசுவோடு இரண்டர கலந்து தியாகத்தின் இருப்பிடமாக காணப்படுகிறாள். ஆயிரம் துன்பங்களை சந்தித்த போதும் கூட இயேசுவை விட்டு பிரியாமல் அருகிலும் தொலைவிலும் தொடர்ந்து வந்து இதோ உன் தாய் என்று அவரை படைப்பினத்திற்கு தாயாகுகிற வரை மீட்பின் திட்டத்தில் முழுமையாக பங்கு பெறுகிறாள் அன்னை மரியாள். அதனால்தான் ஆண்டின் முதல் நாளன்று அன்னைக்கு நாம் விழா எடுக்கின்றோம். தாயும் தந்தையும் ஒரே சமயத்தில் கூப்பிடும்போது யாருடைய குரலுக்கு மதிப்பு தர வேண்டும் என்று முகமது நபியிடம் கேட்டபோது தாயின் குரலுக்குத்தான் என்று சொன்னாராம். காரணம், அவள் காலடியில்தான் இந்த சொர்க்கம் இருக்கின்றது என்றாராம். மரியியல் பின்னணி என்று பார்க்கின்ற போது இயேசுவிடம் நாம் காண்கின்ற பண்புகளை வைத்து அன்னை மரியாவின் நற்பண்புகளை உய்த்துணர முடிகின்றது. அதனால்தான் ஆப்ரஹாம் லிங்கன் கூறுகின்றார், என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றிற்கும் நான் என் தாய்க்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் என்கின்றார். நாமும் நம்முடைய தாய்க்கு தாலாட்டு பாடி இந்த ஆண்டை இனிதாய் துவங்குவோம். அன்பு தந்தையே இறைவா, அன்னை மரியாள் இறைவனுடைய மிகப்பெரிய கொடை. அவளது அன்பும் பண்பும் பரிவும் நமக்கு எந்நாளும் சிறந்த பலமாக இருக்கின்றது. அந்த அன்னைக்கு எதிராக இன்று பல தவறான போதனைகள் பரப்பப்படுகின்றது. அந்த போதனைகளை போலிகளால் போதிக்கப்படுபவை. எனவே அவற்றை அடையாளம் கண்டு எந்நாளும் அன்னை மரியாவின் பரிந்துரைக்காக நாம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, நீர் தந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு என்னும் கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய ஆண்டில் உமது ஆசிக்காக நாங்கள் இறைஞ்சுகின்றோம். உமது ஆசிகளையும் பேரிரக்கத்தையும் பெறுகின்ற நாங்கள் அவற்றை எங்களை சார்ந்தவர்களுக்கும் எங்கள் சமூகத்துக்கும் நற்செய்தி அறிவிக்கும் தூதர்களாக நாங்களும் வாழ
உமது ஆவியின் ஆற்றலை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.